பற்றிய அறிமுகத்தை வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் கா விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். இது ஒரு பெரிய வாய்ப்பா கருதுறேன். ஏன்னா திடீர்னு தான் சொன்னாங்க அவங்க வர்றது. எனக்கு பெர்சனலா நான் தூக்கத்துல எழுப்பிவிட்டு கேட்டா கூட பாரதி ஐயாவை பத்தி நான் பேசுவேன். தொடர்ந்து சில அறிஞர்களுடைய எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம், ஆய்வுக்காக படிக்கிறோம். சில அறிஞர்களுடைய எழுத்துக்களை தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆளுமை, ஒரு அறிவாளுமை பாரதி ஐயா. அவங்களுடைய ஒரு கட்டுரையாவது எல்லாரும் படிச்சிருப்போம்ன்றத நான் நம்புறேன். முதுகலை படிக்க காலத்துல இருந்தே ஐயா அங்க திருவாரூர் பல்கலைக்கழகத்துல அங்க எங்களுக்கு மானிடவியல் ஒரு பாடமா இருந்துச்சு. மானிடவியல் பாடத்துக்கு சிறப்பு சொற்பொழிவு அழைப்பாளராக வரும்போது ஐயா அங்க வருவாங்க. இப்ப நமக்கு கமலக்கண்ணன் பூங்குழலி செட்டுக்கெல்லாம் அணங்குன்னு ஒரு தொகுப்பு வெளியிட்டு அதுக்கு வெளியிட்டு பேசினாங்க. இதை சொல்றேன்னா, மாணவர்களுக்கு ரொம்ப அப்ரோச்சபிளான ஒரு அறிஞர். நீங்க ஆய்வு தொடர்பா எந்த சந்தேகம் எப்ப நீங்க தொடர்பு கொண்டாலும் தகவல் சொல்லிட்டு உடனே மீண்டும் ஏதாவது இருந்தா எனக்கு கூப்பிடுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ரோச்சபிளான ஆள். கடைசியா சென்னை புத்தக சந்தையில பார்த்துட்டு ஓடி போய் பேசினேன். அந்த மாதிரி தமிழ்ல மானிடவியல் அப்படின்ற ஒரு சொல்லணும்னாலே பக்தவத்சல பாரதிங்கிறத தவிர்த்துட்டு நம்ம சொல்லிட முடியாது. தமிழ்ல மானிடவியல்ங்கிறது ஒரு பெரிய புலம். தொடக்கத்துல எக்கட் தஸ்டன் அவங்கெல்லாம் ஒரு பிரு இருதயராஜன் சொல்லுவாங்க. இவங்கள மாதிரியான ஆளுமைகள்லாம் ஒரு தொடக்க புள்ளி இது பண்ணிச்சு. அதை முழுக்க கோலமாக்கியது ஐயா தான் சொல்லலாம். மாண்டவியல்ல பல்வேறு துறைகள் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஆழமான ஆய்வு நூல்களை எழுதியவர். மானிடவியல்னா பண்பாட்டு மாண்டவியல், கல்ச்சரல் ஆந்த்ரோபாலஜி, லிட்ரரி ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற மாதிரி இலக்கிய மாண்டவியல் எழுதியிருக்கிறாரு. தமிழர் மாண்டவியல் குறித்தும் அதே மாதிரி திராவிட மானிடவியல் குறித்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இனவரைவியல்னா இனவரைவியல் பற்றி, அதுல இலக்கிய இனவரைவியலுக்கு அந்த இலக்கியத்துல இருக்கக்கூடிய பாணர்கள் பற்றியான ஒரு இனவரைவியல், இந்த மாதிரி வெவ்வேறு கோணங்கள்ல இந்த மாண்டவியல் புலத்திலேயே இருந்து அது குறித்தான அந்த பண்பாட்டு ஆய்வுகளை மேற்கொண்டவர் ஐயா. இதுக்கு முன்னாடி பாலகிருஷ்ணன் ஐயாவை பத்தி சார் சுந்தர் சார் பேசிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரு அந்த என்னென்ன சங்க இலக்கியங்கள்லாம் அது பாலகிருஷ்ணன் ஐயா பண்ணாரோ நான் ஒப்பிட்டு சொல்றேன். நான் அது அந்த மாதிரியான இன்னும் பல வேலைகளை சங்க இலக்கியங்கள்லயே ஐயா பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சொற்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பண்பாட்டு வேர்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்படி இப்ப கூட அண்மையில எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கையின் அடையாளத்துல ஒரு தொகுப்பு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு தொகுப்பு. கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி வந்த பண்பாட்டு ஆளுமைகளினுடைய நினைவலைகள், கிராமத்தை பற்றி அவங்களுடைய மதிப்பீடு என்ன, அவங்க எப்படி அந்த கிராம வாழ்க்கை அவங்களுக்கு என்னவா இருந்துச்சு, நகரத்தை நோக்கி எப்படி வந்தார்கள், இந்த நகரத்தில் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயா தொகுப்பாசிரியரா இருந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அடையாளத்துல. அவருடைய நூல்கள் எல்லாம் பெரும்பாலும் அடையாளத்துல கிடைக்கும். காலச்சுவடு இந்த மாதிரி இதுல எல்லாத்துக்கும் அது தெரியும். அதுல முக்கியமா பார்க்கணும்னா பெண்கள் குறித்த அவங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய அந்த வரைமுறை இருக்கு இல்லையா? அப்போ அவங்க என்ன நிறத்தில் போட்டு வைத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி பண்ணியிருக்கிறார். இன்னொன்னு, குழந்தைகளா இருக்கும்போது தலை விரித்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வயதாக ஒரு 2 இரட்டை சடை போடுறாங்க. அப்புறம் கல்லூரி பொண்ணு ஒத்த சடையா போடுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னா முழுக்க அந்த முடிய ஆடாத அளவுக்கு இறுக்கி கட்டிட்டு ஒரு இது பண்ற ஒரு அமைப்புக்குள்ள ஒடுங்கிடுறாங்க. அதே கோயில்கள்ல போய் சாமி ஆடும்போது முடிய விரிச்சு ஆடுறது, இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே ஒரு கல்ச்சுரலா எப்படி இந்த சமூகத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய ஆராய்ச்சியின் முடிவுகள்ல அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க. இன்னொன்னு, சாதியினுடைய உருவாக்கம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத குறித்தும், இங்க குடிங்கிற அமைப்பு தமிழ் சமூகத்துல வேறு கொண்டு அதுல இருந்து சாதி எப்படி வந்துச்சு, இந்த சமூக அமைப்பு ஊர் அமைப்புங்கிறது இந்த மன்னனை சுற்றி எப்படி வந்துச்சு,
இங்க எப்படி நகர உருவாக்கம் உருவானுச்சு, அதுக்கு சாதிக்கு வேர் என்ன அப்படின்னு சொல்லி அதை வந்து பாரத புத்தகாலயம் வெளியிட்ட சாதியற்ற தமிழர் சாதிய தமிழர் சாதிக்கு முந்தைய தமிழ் சமூகம் அப்படிங்கிற நூல்ல சின்ன நூல் தான், அதை கட்டாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். சாதி உருவாக்கம் மாண்டவியல் பார்வையில சாதி உருவாக்கம் எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு ஆய்வு நூல். அதே மாதிரி நம்ம இங்க வடநாட்டுல இருக்கிறோம், இங்க இருக்கிற பண்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே அங்க நம்ம வந்து கிராஸ் கசின் மேரேஜ் சிஸ்டம்ங்கிறது வந்து நம்ம இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி துபியான்ஸ்கி புத்தகத்தை அறிமுகம் பண்ணும்போதும் கூட அதில் எழுதியிருந்தேன் இல்லைங்களா. அந்த கிராஸ் கசின் மேரேஜ் அப்படிங்கிற விஷயமே திராவிட பண்பாட்டுக்குரியது. அது ஆரிய பண்பாட்டுல எப்படி இருக்கு, இதுக்கு எல்லாமே எதிர்நிலையில இருக்கு அப்படின்றத அந்த திருமண முறைகள் பற்றியான ஆய்வுகள் சொல்லியிருக்கிறார். அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, வேளாண் பொருளாதாரத்தை நம்பிய திராவிட சமூகம் நிலைத்த குடிகளாக இருக்கிறார்கள், கால்நடை பொருளாதாரத்தை நம்பிய ஆரிய இனம் வந்து ஒரு அலைகுடிகளாக இருக்கிறார்கள்ன்ற மாதிரியான பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளை தன்னுடைய மாண்டவியல் பார்வையில எழுதியிருக்கிறாரு. அண்மையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காக்கை சிறுகணையில லிண்டா மேடமுடைய கட்டுரை, அவங்களுடைய நூலை பத்தின ஒரு 3 பக்கம் தான் ஒரு அறிமுகம் எழுதியிருந்தார். ரொம்ப செறிவான ஒரு கட்டுரை. இந்த மாதிரி சில அறிஞர்களுடைய புத்தகங்கள்ல இது வந்து நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, என்ன பொறுத்தளவு எனக்கு பர்சனலா இவர் எழுதிய ஒரு எழுத்தும் கூட நல்லா இல்லை, கொஞ்சம் இது வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்ன நான் இது வரைக்கும் படித்ததுல ஒண்ணு கூட அப்படி எனக்கு சொல்ல முடியல. அப்படியான ஒரு அறிஞரை அறிமுகம் செய்வதில் நான் வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்க துறைக்கு வந்து பேசுறதுல ஐயாவுக்கு ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் பேசல அப்படின்னு அரவிந்தனை 5 நிமிஷம் தான் 5 நிமிஷமாவது பேசுங்க அப்படின்னாரு. நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கீங்க. நீங்க வந்து எங்கிட்ட பேசுங்க. எல்லாரும் உங்க நூல்களை படிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பற்றி எல்லாருக்கும் நல்ல அறிமுகம் உண்டு. உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. நாங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நன்றி இந்த வாய்ப்பு. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பெருமதியான நாள். காலையில் ஒரு நல்ல விருதுக்கான ஒருவரை தேர்ந்தெடுத்தோம். மாலையில் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு தனித்துவமான பல்கலைக்கழக ஆய்வாளர்களிடமும் மாணவர்களிடம் பேசுவது என்பது உண்மையிலேயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். துறைத் தலைவர் பேராசிரியர் அரவிந்தன் அவர்களுக்கும், அடுத்து உங்களிடத்திலே தமிழ் அழகியலை பற்றி இதுவரை யாருமே அந்த அளவுக்கு எழுதாத ஒரு அருமையான நூலை படைத்திருக்கிறார் நம்முடைய கவிஞரும் கலை விமர்சகரும், இன்னும் பல அவதாரங்கள் இருக்கவருக்கு, அப்படியான ஆளுமை இந்திரன் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மீண்டும் என்னுடைய இந்த மகிழ்ச்சியை தெரிவித்து, இந்த துறையினுடைய தனித்துவம் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, பேராசிரியர் நாச்சிமுத்து காலத்திலிருந்து இதுக்கு ஒரு தமிழக அளவுல தமிழ் ஸ்டடீஸ் அளவுல இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கணுன்றதுக்காக அவரு ஒப்பீட்டு ஆய்வு முறையை ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு பார்வையா கொண்டு வந்தாங்க. அந்த அளவுல தான் இப்ப நீங்க சொன்ன தலைப்புகள், இதுக்கு முன்னாடி நான் பலமுறை இங்க வந்திருக்கேன், எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் தான் பண்ணுவாங்க. தமிழில் ஒரு பொருளை இங்க இருக்கக்கூடிய வட மரபு மற்ற மரபுகளோடு ஒப்பிட்டு சில முடிவுகளை கண்டுபிடிக்கிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் தான் ஒரு ஸ்பெஷல் ஏரியா ஆஃப் ரிசர்ச் இந்த ஜேஎன்யூ தமிழ். இப்போ அது சிறப்பு நிலை துறையா மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு வந்து இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது ஒரு அடிப்படையிலேயே ஒரு இன பல்மத பல்மொழி இன்னும் எல்லா விதமான பன்மை அம்சங்களும் உடைய ஒரு பெரிய தேசம் இது. இந்த நாட்டுல பழங்குடிகளே ஒரு 705 பழங்குடிகள் இருக்காங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிஸே ஒரு 705. கேட்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. 4632 கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. ஜாதிகள், சிறுபான்மையினர், மற்ற உதிரி சமூகங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளவும் ஒரு பண்பாடு தான். இங்க இருக்கக்கூடிய காசி பழங்குடி இருக்காங்கன்னா அது ஒரு பண்பாடு, நாகானா அது ஒரு பண்பாடு. இப்படியாக இந்தியாவில் இன்னைக்கு ஒரு 4700 தனித்த பண்பாடுகள் உள்ள ஒரு தேசம். அது மட்டும் இல்ல, ஆங்கிலேயர்கள் இங்கு வரும்போது ஒரு 250 வருட காலம் இங்க ஆட்சி பண்ணாங்க இல்லையா, அவங்க வரும்போது இந்த நாடு எப்படி இருந்ததுன்னா 565 சமஸ்தானங்களா இருந்த ஒரு தேசம். அப்ப 565 நாடுகள்னா பாருங்க,
565 பண்பாடுகள் உள்ளது. ஒரு தேசத்துக்கு ஒரு தனியான பண்பாடு இருக்கும். காமனாலிட்டிஸ் நிறைய இருக்கும். பொதுவான அம்சங்கள் இருக்கலாம். சேர சோழ பாண்டியரே ஆட்சி பண்ணாங்கன்னா தமிழ் பண்பாடு தான் அதுல பொதுத்தன்மைகள் நிறைய இருக்கும். ஆனா சில தனித்தன்மைகளாவது. அப்படி ஆங்கிலேயர்கள் வரும்போது 565 சமஸ்தானங்களை கொண்டதுதான் இந்திய துணைக்கண்டம். பிறகுதான் மெல்ல மெல்ல அவங்க இந்தியா என்ற ஒரு நாட்டை கட்டமைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஒரு கான்ஸ்டிடியூஷன் கீழே வாழக்கூடிய ஒரு பழக்கமே இவங்க வந்துதான். அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுடைய ரூல்ல நம்ம வாழ்ந்திருப்போம். அங்க வந்திருக்கக்கூடிய நாயக்கர்களுடைய ஆட்சி, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருப்போம். டெல்லி சுல்தான்கள் கீழே வேற மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. இப்படி 565 விதமா வாழக்கூடிய மக்களை ஒரு தேசமா கட்டமைச்ச ஒரு மிகப்பெரிய வேலையை தான் இந்த ஆங்கில காலனி ஆட்சி செஞ்சது. அது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். துணைக்கண்டம் ஒரு நிலப்பரப்பு, அதையெல்லாம் ஒன்னாக்குனது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட தேசத்துல இன்று வரையிலும் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் என்று சொல்லக்கூடிய ஆய்வு தான் மிக முக்கியமானது. இதுவரையிலும் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய ஆய்வுகள் 100 வருடத்துக்கு மேல ஆயிடுது. இப்போ 1924 செப்டம்பர் 20 தான் நம்முடைய சார் ஜான் மார்ஷல் இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ்ல இப்படி ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்ற தகவலை உலகுக்கு அறிவிக்கிறார். இப்ப நூற்றாண்டு கடந்து இப்ப நம்ம போயிட்டு இதுவரை இந்த நாகரிகம் பத்தி ஏராளமான அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்தே ஏராளமான ஆய்வு அறிஞர்கள் இதை பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு, ஆரியர்கள் இங்க சேருவதற்கு முன்பு வேத நாகரிகத்துக்கும் முந்தையதான ஒரு பூர்வ இந்த துணைக்கண்டத்துக்கான நாகரிகம் ஒண்ணு இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. அது மண்ணுக்கடியில போயிடுதுன்னு சொன்னாங்க, மறைஞ்சு போன, கிட்டத்தட்ட அது ஒரு டைனோசர் மாதிரி ஒரு இறந்து அல்லது அழிந்து போன ஒரு நாகரிகம் அப்படின்றது பார்வையில் அவர் சொன்னார். 100 ஆண்டுகள் கழித்து உலகம் தழுவி இந்த 5 பெரிய நாகரிகங்கள் படித்த ஆராய்ந்த எந்த அறிஞரும் சொல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும், இப்ப எதை கண்டுபிடிச்சா பெரிய கண்டுபிடிப்புன்னு நம்ம சொல்லலாம், ஒரு அணுகுண்டு தயாரிக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு சேட்டலைட் ராக்கெட் விடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை விடவும் மிக முக்கியமானது ஒரு உலக அளவில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஹிஸ்டோரியன் இருக்கார், ஹாஸ்பாம், எரிக் ஹாஸ்பாம்ன்றவர் தான் மிகச்சிறந்த மார்க்சிய வரலாற்று அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு எழுதுதல் என்பது அணுகுண்டு தயாரித்ததை விடவும் ஆபத்தானதுன்னு எழுதுறாரு. ஒரு வரலாறு, இந்திய தேசத்தினுடைய வரலாறு எழுதி பாருங்க, பெரும் பிரச்சனைகள் வரும். இப்ப கூட ஒரு புது வரலாறு எழுத ஆரம்பிக்க போறாங்க. இப்படியான இந்த உலக அளவில் இருக்கக்கூடிய நாகரிகங்களுடைய வரலாறை எழுதி போய் இப்ப நமக்கு ஒரு மாபெரும் உண்மை, இந்த நாகரிகம் மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த 5 பெரிய நாகரிகங்களை பற்றிய ஆய்விலும் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய உண்மையை நம்முடைய, அது துரதிருஷ்டவசமா ஒரு தமிழர் ஆயிட்டாரு. அப்படி இல்லாத அவர் வேற யாராவது இருந்தாருன்னா எங்கேயோ போயிருப்பார். அவர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் செய்தது அடிப்படையில் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான். இப்போ உங்க டிசிப்ளின், உங்க துறை எடுத்திருக்க இந்த முறையை தான் அவர் எடுக்கிறார். அந்த ஒப்பியல் முறையில அவர் என்ன சொல்றாரு, அவருடைய முடிவு ரொம்ப அபூர்வமானது, மகத்தானது. யாராலையும் இந்த ஆய்வு முடிவு கொண்டு வரவே முடியாது. 100 ஆண்டு காலம் யாரும் செய்ய முடியாதது இவர் செஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிந்து வெளியில் கீழடி இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது. என்னது? சிந்து வெளியில், இன்றைய ஆப்கானிஸ்தானம், பாகிஸ்தானம், இந்தியாவுடைய வடமேற்கு பகுதி, இதெல்லாம் இணைஞ்சதுதான் சிந்து வெளி பிரதேசம். 15 லட்சம் சதுர கிலோமீட்டருடைய பரப்புன்னு இப்ப நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஆய்வுகள் போக போக அது விரியலாம். அப்ப இந்த 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்தில் என்ன இருக்கிறது என்று பாலகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிந்து வெளியில் நம்முடைய கீழடி இருக்கிறது, சங்க இலக்கியம் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போல கீழடிக்குள் என்ன இருக்கிறது என்றால், இந்த சிந்துவெளி கீழடியில் இருக்கிறது, சங்க இலக்கியமும் அந்த கீழடிக்குள் இருக்கிறது என்று சொல்றார். அடுத்ததாக இறுதியாக சங்க இலக்கியத்திற்குள் சிந்துவெளியும் இருக்கிறது, கீழடியும் இருக்கிறது என்றார். இது எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு! இது யாராவது ஒரு 100 வருஷத்துல ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள், அஸ்கோபர் போலா இருக்கட்டும், ஐராவத மகாதேவன் இருக்கட்டும், ஜார்ஜ் பொஷல் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மானிடவியல் பேராசிரியர், அவரும் ஒரு பெரிய ஆளர், சிந்துவெளி ஆராய்ச்சியில 2 பெரிய வால்யூம் போட்டிருக்காரு. இப்படி ஷெரின் ரத்னாகர், இப்படி எவ்வளவு பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. யாருமே அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. காரணம், சங்க இலக்கியத்தை படித்தால்தான் இந்த உலக வரலாற்றையே எழுத முடியும் என்ற நிலைமையும் வந்திருக்கிறது.
இது பாலகிருஷ்ணனோட முடிஞ்சு போற வேலை இல்லை. ஒவ்வொரு தமிழ் ஆய்வாளருக்கும் வருங்காலத்தில் மிகப்பெரிய வேலை இருக்கிறது. இந்த சங்க இலக்கியத்திற்குள் ஏராளமான மனிதகுல வரலாறு புதைந்திருக்கிறது. இதை பத்தி நம்ம நிறைய மாச கணக்கில் பேசிட்டே இருக்கலாம். உலகத்தில் முதலில் தோன்றிய ஒரு பண்பாட்டு அம்சத்தை நீங்கள் தேட வேண்டும் என்றால் சங்க இலக்கியத்திற்குள்ளதான் தேடி கண்டுபிடிக்கும். முதலில் யார் பூசாரியாக இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொல்குறியில போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எந்த தரவும் கிடைக்காது. அப்ப நம்ம சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வேட்டு வரி, அது சங்கம் மருவிய இலக்கியம்னு நம்ம வரையறை செய்யறோம். உண்மையிலேயே சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குன்றக்குறவை, ஆட்சியர் குறவை, வேட்டு வரி, அந்த 3 பகுதிகளும் சங்க இலக்கியத்துக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்வியலை பேசக்கூடிய தொல்குடி வாழ்க்கையினுடைய பிரிவுகளாக, காதைகளாக இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. அந்த வேட்டு வரியில் தான் சாலினி கொற்றவையினுடைய பூசாரியாக இருந்தால் அப்படின்றத விரிவா பார்க்கணும். அவ்வளவு நம்ம அதை பேச முடியாது. ஆனால் மனித குலத்தில் தோன்றிய முதல் பூசாரி ஒரு பெண் பூசாரி என்பதை பார்க்கிறோம். அதே சங்க இலக்கியத்திலே பிறகு அந்த மனித குலத்தில் பெண் கையில் இருந்த வேலைகள் எல்லாம் ஆண் கையில் மாறும்போது தொடக்கத்தில் ஆண் பூசாரிகள் பெண்கள் போல சேலை அணிந்து வேடமிட்டு பூசாரியாக ஈடுபட்டார்கள் என்ற தரவும் கூட சங்க இலக்கியத்தில் தான் ஆரம்பம். பிறகுதான் வேளன்மார்கள் வருகிறார்கள், மத்த குயவர்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் பூசாரியாக அவர்களாக பார்க்கிறோம். அதே போல ஆதியில் தாய் வழி சமூகம் எப்படியாக இருந்தது என்பதை பறக்க பேசுகின்ற ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். அதை பத்தி எல்லாம் நம்ம மணிக்கணக்கா பேசலாம், அவ்வளவு பேசுறதுக்கு நேரமே இல்லை. ரொம்ப சுருக்கமா இந்த ஒப்பியல் ஆய்வு, நீங்க உங்க துறை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்வை, இந்த ஒப்பியல் பார்வை என்பது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை சொல்வதற்காக நான் சொல்கிறேன். கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் என்பது மிக மிக முக்கியமானது. இந்தியா போன்ற தேசத்திற்கு ஒப்பியல் பார்வை இல்லாமல் நாம் எந்த ஒரு முடிவுமே கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் ஒரு அறிஞர், மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளம் பெண் அறிஞர் தான் அவங்க, பகத்தா அன்சுமலி முகப்பாத்தியா என்று சொல்லக்கூடிய அறிஞர். இப்ப பெங்களூர்ல கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டா இருக்காங்க. அவங்க எப்படி ஆராய்ச்சி பண்றாங்க? இப்ப நீங்க எடுக்கிறீங்கல்ல, நம்மளுடைய தமிழ் மரபுக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தையும் அது வட இந்தியாவில் இல்லை வடமொழியில் மற்ற மொழிகளில் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? அதே போல சிந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ட்டு பாலகிருஷ்ணன் வேறொரு அணுகுமுறை எடுத்தார். இடப்பெயர் ஆய்வு என்பது அதுல மிக முக்கியமானது. மொத்தத்தில் அவர் 20 வகையான துறைகளை இணைச்சு ஆராய்ச்சி பண்றாரு. அதெல்லாம் கூட நான் ஒரு கட்டுரையில பதிவு பண்ணிருக்கேன். ஆக இப்ப ஆய்வு என்பது டிரான்ஸ்டிசிப்ளினரி லெவலுக்கு போயிடுது, துறைகள் கடந்த ஆய்வாக ஆயிடுது. தொடக்கத்துல இன்டர் டிசிப்ளினரி 2 துறையை இணைச்சு படிக்கிறது, பிறகு மல்டி டிசிப்ளினரி வந்தது. இப்போ அதையும் கடந்து கணக்கில் அடங்காத அளவுக்கு துறைகளை இணைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அதுதான் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச்னு சொல்றோம். உண்மையிலே ஆராய்ச்சி என்பது நம்ம வெளிநாட்டு கோட்பாடுகளுக்கு உள்ள போய் சிக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடுன்னா நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த காவல்துறையினரை மட்டும் நீங்க பல கணம் அப்பப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம அவர்களிடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இந்த நபர் ஒருத்தரை கொலை பண்ணிட்டாரு, இந்த வீட்டுல 100 சவரன் கொள்ளை போயிடுது, இல்லை இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க எவ்வளவு சீக்கிரம் 1 மாசத்துக்குள்ள அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்கல்ல. அவங்களுக்கு என்ன தியரி இருக்கு? உடனடியா இங்கிலாந்துக்கு ஃபோன் பண்றாங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு, சார் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை எங்க நாட்டில் நடந்தது, இப்ப என்ன மாடர்ன் தியரி அப்ரோச்ல நீங்க கையாளுறீங்க, நாங்களும் இதை சீக்கிரம் வெளிக்கொண்டு வரணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க ஃபோன் பண்ணியோ கேட்கறதெல்லாம் கிடையாது. சுயாதீனமா இவங்க அந்த எல்லா சான்றுகளையும் தேடி 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 எல்லா அப்ரோச்சும், பழைய காலத்துல அவன் விட்டுட்டு போன கைரேகெல்லாம் இப்ப தேடுறது கிடையாது. இவங்க அந்த துறையிலையும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவங்க பல துறைகளுடைய அணுகுமுறைகளாக, இந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏராளமான அணுகுமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டு சுயாதீனமாக அந்த முடிவை கண்டுபிடிக்கிறார்கள். அது போலத்தான் ஆய்வுனா இது ஏதோ நமக்கு இங்கிலீஷ்காரன் இந்த கல்வி முறையை கொடுத்துருக்கான். ஆனா ஆய்வு முறையை நம்ம மெல்ல மெல்ல அந்த மேலை கோட்பாடுகள்ல இருந்து விடுபட்டு வேற வகையில நம்ம போகணும். அதுதானே இப்ப சொல்றோம், நம்ம போஸ்ட் கலோனியலிசம்ன்றது என்ன? அவன் போன பிறகு நமக்கு சுயாதீனமான அறிவு முறை, ஆய்வு முறையை வளர்க்கணும். போஸ்ட் கலோனிசம், போஸ்ட் மாடர்னிசம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் விட்டுடுங்க, கிராண்ட் நரேட்டிவ் அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க, சின்ன சின்ன பீஸா எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப நம்ம நாட்டுல கூட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை போகுது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினர் அருந்ததியர், அவங்களுக்குன்னு தமிழகத்துல ஒரு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க.
இப்போ அந்த அவங்களுக்கும் அந்த மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கொடுத்தது தப்பு அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்து இப்போ ரொம்ப காலமா தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆர்குமெண்ட் எல்லாம் எடுத்து நம்ம கவனிச்சு அதை ஃபாலோ பண்ணி பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப சமூக முரண்பாடுகளை கூட இப்ப கான்ஃபிளிக்ட் தியரின்றது நம்ம மார்க்ஸ் அவரே முன் வச்ச தியரி தான். அந்த தியரி வச்சுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு அறிந்தறிவுக்கு உள்ள சமூக முரண்பாடை ஆராயணும்னு அவசியம் இல்லை. அப்படி இவங்களும் போகவும் இல்லை. இவங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. சக்கிலியர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க 3 விழுக்காடு நியாயமானதுன்றத ரொம்ப அருமையா வரலாற்று ரீதியா, பிரதேச ரீதியா, சமூக ரீதியாலாம் அதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் டெவலப் பண்றாங்க. உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்புன்னு மற்ற சமூகத்தினர், இது எல்லாமே ஆய்வாளர்கள்னால அந்த பெயர் சொல்றதுல தவறெல்லாம், குறிப்பா மானுடவியல்ல அதுல பெயர் தாராளமா பயன்படுத்தலாம். குறிப்பாக பறையர்களும் பல்லர்களும் அவர்களுக்கு கொடுத்தது தவறு என்ற ஒரு பெரிய அளவுல அவங்க ஒரு ஆர்குமெண்ட் விவாதத்தை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. அப்போ இங்கே வந்து பாருங்க, இவங்க உடனடியா மேலை கோட்பாடுகள் எல்லாம் போய் கைப்பிடிக்கிறதே இல்லை. எப்படி காவல்துறையினர் சுயாதீனமாக அணுகுமுறைகளை உருவாக்கி அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறார்களோ அதே போல தமிழகத்தில் இன்று சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ள இந்த பிரச்சனையை சுயாதீனமாக சிந்திக்கிறார்கள். அதே போலத்தான் நாம் ஈடுபடக்கூடிய ஆய்வு முறைகளும் முழுக்க முழுக்க மேலை கோட்பாடுகள் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வெளிச்சம் தான், ஒரு டார்ச் லைட் மாதிரிதான். இருட்டான பகுதிக்கு போகும்போது கொஞ்சம் டார்ச் லைட் எடுத்துங்க, பிறகு நீங்க டார்ச் லைட் இல்லாதவே கும் இருட்டுல போய் நின்னீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டீங்கன்னா வெளிச்சம் கிடைக்கும். ஏன்னா நடுராத்திரிலாம் நாங்க வயல்ல தண்ணி பாய்ச்சும் போது நானே உணர்ந்திருக்கேன். அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த வயல்ல போய் ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டீங்கன்னா நிச்சயம் லேசா தெரியும் எங்க மடம் மாறலாம், எங்க தண்ணி பாஞ்சிடுது அப்படின்னு. அதே போல மேலை கோட்பாடுகள் வந்து இந்த மேலை நாட்டார், குறிப்பாக இங்கிலாந்துக்காரர்கள் இங்க வந்து நமக்கு கையெழுத்து விட்டு போன இந்த 2.5 நூற்றாண்டு விஷயங்களை மெல்ல 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 கடையணும். நமக்கான நம் துறைக்கான நம்ம தொல்காப்பியர் எதை மாடலா வச்சுக்கிறாரு, ஒரு முன் உதாரணம் இல்லாத ஒரு இலக்கணம், உலகத்திலேயே அற்புதமான எந்த விதமான உதாரணத்தை கொண்டும் வர இந்த 3 இயல்களை வச்சு இலக்கணம் எழுதல. எழுத்து சொல் பொருள் என்பது எது மாடல் வருது, கிடையவே கிடையாது. பிற்பாடு வந்த உரையாசிரியர்கள் வகை ஒரு சுயாதீனமான சிந்தனை முறையில் தான் அவங்களுடைய பொருள்களை, ஆராய்ச்சி பொருட்களை விவாதம் செய்தார்கள். அதே போல இன்றைக்கும் இப்ப ஆர் பாலகிருஷ்ணன் இது எப்படி கண்டுபிடிச்சாரு, ஒரு நாகரிகத்தினுடைய தடங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு இடப்பெயர் ஆய்வு பெரும் உண்மைகளை கொண்டு வந்து காட்ட முடியும் என்பதை யாருமே சொன்னதில்லை. அவராதான் யோசிச்சிருக்கார். அவருடைய ஆராய்ச்சி தடத்துல அவர் மெல்ல மெல்ல உணர்ந்திருக்கார், ஓஹோ இப்படி போனாலும் நம்ம இந்த விஷயம். அப்ப இடப்பெயர் ஆய்வு என்பது நம்முடைய ஆப்கானிஸ்தானத்திலும் பாகிஸ்தானத்திலும் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய 300 பெயர்கள் இங்க இருக்கு. கோவலன்ற பேர் இருக்கு, வஞ்சி, கொற்கை, துண்டி, முருகன், புலவர்கள் பெயர் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டு ஆறுகள் பெயர் இங்க இருக்கு, மலை பெயர் இருக்கு, குடி பெயர்கள் இருக்கு. இப்படி அவருக்கு கொடுக்குற லிஸ்ட்டை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப சங்க இலக்கியமே ஏதோ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் எப்படி இருக்கு, இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இது யாருமே வழிகாட்டல, சுயாதீனமான சிந்தனை முறை. அப்போ சிந்துவெளி நாகரிகம் பற்றிய இந்த மாபெரும் உண்மையை கண்டுபிடித்தவர் தமிழராகிவிட்டார். அதற்கு காரணம் அவர் ஒரு சங்க இலக்கியம் படித்த மாணவர். அதிலே மிகப்பெரிய பாண்டித்யத்தை ஏற்படுத்தி கொண்டதனால் ஒரு நாகரிகத்தினுடைய சுவடுகள், மண்ணுக்கு அடியில் இருக்க பொருளை கொண்டுதான் ஒரு நாகரிகத்தை நிறுவ முடியும் என்பதே கிடையாது. இப்ப சங்க இலக்கியம் இருந்தால் போதும். நான் சொல்வேன், இதுவரை அந்த கல்ச்சுரல் எவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆய்வு தடத்தில் உலகம் முழுக்க ஏராளமானவர்கள் பல முடிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்வேன், அந்த கோட்பாடுகளை எல்லாம் தாண்டி இன்னும் புது விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நம்முடைய சங்க இலக்கியத்தில் தரவுகள் இருக்கின்றன. நான் சொல்வேன், ஆதி பொது உடைமை சமூகம் குறிஞ்சியில் இருந்தது. அடுத்தது முல்லையில் பரிமாற்ற சமூகம் ஒன்று உருவாயுது. பால்பொடு பொருட்களை வந்து மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு மற்றவங்க கிட்ட பரிமாற்றம் என்ற நிலைக்கு வந்தது. முதல்ல பாதீடு சமூகம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படியான ஒரு வாழ்க்கை முறை குறிஞ்சியில் இருந்தது. பிறகு முல்லையில் வந்து பண்டமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் என்பது வந்தது. பிறகு நெய்தலில் எப்படி வந்ததுன்னா அதுதான் தமிழர்கள் கண்ட ஒரு பெரிய அளவுல 4 வகையானது. குறிஞ்சியில் கூடிய அந்த வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் என்பது, கடல்ல எரியீட்டி கொண்டு மீன் பிடிச்சல வந்து அந்த வேட்டைன்னு வச்சுக்கலாம், மீன்களை வந்து கருவாடாக்கி அதை வந்து சேகரித்தல், கேதரிங்கா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆதி நிலையினுடைய தொடர்ச்சி.
அப்ப நெய்தலில் குறிஞ்சி முல்லையினுடைய வாழ்வாதார முறைகளும் நெய்தலுக்கு வந்திருக்கு. அங்கு முதல் முறையாக என்ன நடக்குது என்றால் விளைவித்தல், முத்து குளித்தலும் விளைவித்தல் தான், உப்பையும் விளைவிக்கிறது தான். அப்ப விளைவித்தல் என்ற ஒரு புதிய அம்சத்தை வாழ்வாதாரமாக நெய்தல் தனி மக்கள் உருவாக்கினார்கள். பிறகு வணிகம், உள்நாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம், கடல் வழி வணிகம், இதெல்லாம் நெய்தல் தனியில உருவாக்கியதை பார்க்கிறோம். அப்ப நெய்தல் தனியில் தான் 4 வகையான வாழ்வாதாரம்: வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், விளைவித்தல், முத்து குளித்தல், பிறகு வணிகம். பிறகு மருத திணையில உபரி உற்பத்திக்கான ஒரு திணை. அது எல்லாமே அதிகப்படியா. ஆனா குறிஞ்சியில அன்றாட காட்சி தான். இன்னைக்கு இது இருந்தா போதுன்ற அளவுக்கு தான் சேகரிச்சுட்டு வருவாங்க. ஆனா மருதத்துல இதை தாண்டி அந்த பான் சமூகம், வீரயுக சமூகம் என்பதனால் சங்க காலம் வீரயுக சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் சமூக முறையை உருவாக்கி இருந்தது. அதைத்தான் நம்ம இந்த பான் சமூகம் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு திணையிலும் நிலையாக வாழ்ந்தவர்கள் ஒரு 4-5 குடி தான் இருக்கும். இப்போ குறிஞ்சின்னா கொஞ்சம் தானே, குறவர், காணவர், வேட்டுவர், இவ்வளவுதான். முல்லையில ஒரு 4-5 சமூகம். பிறகு நெய்தல்ல அந்த மாதிரி 5. ஆக சங்க இலக்கியத்தில் ஒவ்வொரு திணையிலும் நிலையாக வாழ்ந்த குடிகள் என்பது மிக குறைவு. 5-6 அப்படி ஒரு ஆவரேஜா பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4 திணைகளிலும் 5-6 இருந்ததுன்னா மொத்தமா சேர்த்தா ஒரு 20-22 குடிகள் தான் இருக்கும். இந்த 22 குடிகள் பான் சமூகமாக இருந்தது. அலைகுடிகளாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஒரு பெரிய பட்டியலே நம்முடைய நண்பர் அறிமுகப்படுத்தினது போல ரொம்ப தூரம் அறிமுகப்படுத்தினாரு. அவ்வளவு தூரம் அவர் படிச்சிருக்காருன்னு தெரியுது. அந்த பான் சமூகத்தோட எண்ணிக்கை பார்த்தா பிரமிக்கிற வகையில இருக்கு. நிலைகுடிகளுடைய எண்ணிக்கைக்கு சமமான அளவில் அலைகுடிகளுடைய. அப்ப அந்த அலைகுடிகளாக இருந்த அதைதான் நாங்க மாநில பேரா சோசியல் சிஸ்டம், பேராமெடிக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்க, பேராமிலிட்ரி. நிலையான மிலிட்ரி மாதிரி இருக்காது. இவங்க ஒரு துணை சமூகம், துணை இராணுவம், துணை மருத்துவ பிரிவு அப்படின்னு சொல்ற மாதிரி. சங்க காலத்தில் நிலைகுடிகளால் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை முறைக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் இந்த பேரா சோசியல் சிஸ்டம், பான் சமூகத்தில். ஏன்னா சீரூர் மன்னர்கள், முதுகுடி மன்னர்கள், குறுநில மன்னர்களுக்கெல்லாம் இவர்கள் ஆதரவாக விளங்கினார்கள். தொல்காப்பியத்திலே சொல்றேன் 12 வாயில்கள், 12 வகையான ரோல்ஸ் இருக்கு இந்த பான் சமூகத்துக்கு. இவன் நல்ல ஒரு குடும்ப தலைவனை படப்பேர் விட்டு கொண்டு போய் விடுவான் இந்த பாணர்கள். பிறகு தலைவி வருந்தும் போது அவனிடத்துல போய் அவனை மீட்டு கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள்ள சேர்க்கும். இப்படி ஏராளமான வாயில்கள்னு தொல்காப்பியத்துல வரையறை வச்சிருக்காங்க. இப்படி 12 வகையான ரோல்ஸ். அதுல ஒற்றர்களா போய் வேலை செஞ்சிருக்காங்க. மன்னர்களிடத்துல போய் நாட்டு நடப்புகளை சொல்லுவாங்க. இங்க எங்க ஏழையா இருக்காங்க, எங்க வறுமை இருக்கு, எங்க பஞ்சம் இருக்கு, எங்க வளமா இருக்கு. அப்ப மன்னனுடைய சிறப்புகளை குடிமக்களை கொண்டு போய் சொல்லுவாங்க. பிறகு போர்க்களத்துல கூடிய வீரர்கள் எழுச்சி விட்டு பாடுவாங்க. பிறகு முன்தேர் குறவை, பின்தேர் குறவைன்னு இப்படி அவங்களுடைய ரோல்ஸ் நிறைய இருக்கிறத பார்க்கணும். அந்த பாணர் என்ன வரையில் எழுதும்போது தான் இவ்வளவு விஷயங்களுங்கிறது. ஆக இந்த வீரயுக சமூகம் என்பது இப்ப கிரேக்கத்தை கூட வேற ஒருத்தவங்க ஆய்வு பண்றதா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நம்ம கைலாசபதி ரொம்ப 4 முறையை அதுல அற்புதமா கம்பேர் பண்ணியிருப்பாரு. வெல்ஷ், ஸ்காண்டினேவியன் முறை, கிரேக்க முறை, இப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ண பிறகுதான் சங்க இலக்கியம் அழகா சொல்றாரு. இது ஒரு வீர யுக காலத்தில் எழுதப்பட்ட வாய்மொழி இலக்கியம், ஓரல் ஃபார்முலிக் தியரி தான் சங்க இலக்கியம் என்றதை நிறுவியிருக்காரு. பிற்பாடு தேப்பூமி எங்க மருதநாயகம் போன்றவர்கள் அது மறுக்கிறாங்க. அது எதுக்காக அப்படி மறுக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு இன்னும் விளங்கல. ஏன்னா அவங்க பர்சனலாவும் தெரியும் எனக்கு. எங்க மருதநாயகம் அவருடைய குரு தேப்பூமின்றதுனால அவரை அப்படியே ஏத்துக்கிறாரு. ஆனா தேப்பூமி இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர். அதுல நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா கைலாசபதி கண்டுபிடித்த ஒரு வீரயுக கவிதை முறையால் உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்ட சங்க இலக்கியம் என்ற ஒரு முடிவை சில காரணங்களை மட்டும் முன் வச்சு அது இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சவர்களும் கைலாசபதி கண்டடைந்த முடிவு மிகச் சிறப்பான முடிவு. அது மறுதளிக்க முடியவே முடியாது. அது விடுவோம், அது நமக்கு பிரச்சனை. அப்படி அந்த வீரயுகத்துக்கான சமூக அமைப்பை உலகம் தழுவி நாம் படிக்கும்போது சங்க இலக்கிய தரவை நாம் ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா 20க்கும் மேற்பட்ட சமூகங்கள் பான் சமூக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அலைகுடிகளாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு சென்னையில இருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து போய் பரிசில் வாழ்க்கையில் நிலக்கிழார்கள்ட்ட பரிசில் வாங்கியிருக்காங்க. சீரூர் மன்னர்கள், முதுகுடி, குறுநில மன்னர்கள், இப்படி எல்லார் இடத்திலும் அன்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது இந்த 5 திணைகளை தாண்டி ஒரு 6வது திணை போல நமக்கு நம் கண் வந்தது பெரிய ஒரு சமூக அமைப்பு. நிலைகுடிகளை விடவும் அலைகுடிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு.
அதை வைத்துக்கொண்டு அந்த சங்க காலத்து வீரகு சமூகத்தையும் நாம் பேச வேண்டியது. இப்படியாக இந்த ஒப்பியல் ஆய்வு செய்வது என்பது மட்டும் நம்ம போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஆய்வு செய்யலாம். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சுட்டு ஐயா அவர்களுக்கு நேரம் தரணும். என்னை பொறுத்தவரை இப்ப நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய, இப்ப நீங்களே இலக்கிய தளத்துல ஒப்பீட்டு ஆய்வுல இருக்கீங்க, அந்த இடத்துக்கு என்னால பெரிய அளவுல உங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுக்க முடியாது. எங்க தளத்துல, பண்பாட்டு தளத்துல நாங்க என்ன மாதிரி வேலை செய்யறோம் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அது இந்த கண்ணகி பற்றிய ஆய்வு. எனக்கு நீண்ட காலமாக இந்த கண்ணகி பற்றி பல பிரமிப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மேங்களூர், கர்நாடகாவுடைய கடற்கரை நகரம் மேங்களூர், அந்த பிரதேசத்தில், துளுநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தில் இவள் மங்களா தேவி என்று வணங்கப்படுற தெய்வமா இருக்கு. மற்ற கர்நாடக பகுதியில் இவள் சந்திரா என்று சொல்லக்கூடிய பெயர்ல இந்த தெய்வத்தை வணங்குறாங்க. பிறகு நம்முடைய கேரளம், சேரநாட்டுல உங்களுக்கு தெரியும் ஏராளமான பகவதிகளாக, இப்ப திருவனந்தபுரத்தில் ஆற்றுக்கால் பகவதி, இப்படி ஊருக்கு ஊரு அடைமொழி இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்தீங்கன்னா ஒரு 150 மாரியம்மன் இருக்கு. ஏழை மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கழுத்து மாரியம்மன், இப்படியா இருக்கு. அதே போல கேரளத்துல ஏராளமான பகவதிகளா பழங்குடி மக்கள் தொடங்கி எல்லா சாதிய சமூகங்களும் வணங்கக்கூடிய ஏவன் நம்பூதிரிகள் கூட அதுல இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் கண்ணை என்ற பெயர் மறைஞ்சிருது, ஆனா கண்ணகி வழிபாடு தொடருது. அது பெரிய அளவுல மாரியம்மன் தெய்வமா மாறிடுது அப்படின்னு ஒரு விவாதம் இருந்தாலும் இன்னும் அந்த கண்ணகியினுடைய எச்சங்கள் நேரடியா இருக்கு. கோயம்புத்தூருடைய டவுன்லயே கூட கோணியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குது, பாக்குறோம். செல்லத்தம்மன்லாம் இருக்கு. வடக்கு வாசல் செல்லத்தம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே வடபுறத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாசல் செல்லத்தம்மனே கண்ணகி அம்மன் தான். இப்படி அவருடைய எச்சங்கள் இருக்கு, ஆனா கண்ணகி என்ற பெயர் கிடையாது. இதை தாண்டி நம்முடைய யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, அங்க கண்ணகி ஒரு 51 கோயில்கள் இன்னைக்கும் இருக்கு. ஆனா அங்க என்னன்னா, ஆறுமுக நாவலர் இந்த மேற்கத்திய கிறித்துவ மயமாக்கல் ரொம்ப பெரிய அளவுல, ஏன்னா ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க, கல்லூரி ஆரம்பிச்சுட்டாங்க, கிறிஸ்தவ மதம் வேகமா பரவும் போது எங்க இந்து மதம் காணாமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தினால ஒரு பெரிய ரிவைவலிசம், ஒரு மறுமலர்ச்சி திட்டத்தை கொண்டு நிறைய அந்த கிறிஸ்தவ மயத்தை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பெரிய அலையை தடுப்பணை போல நிறுத்தத்துக்காக பெரிய வேலைகள் செய்தார். அப்போது துரதிருஷ்டவசமாக அவர் ஒரு வாழ்ந்த செட்டி பெண்ணை எப்படி நம்ம கும்பிடுறது, அதை கும்பிடக்கூடாது அப்படின்னு பெரிய ஆள். அப்போ அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்ததன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் அந்த தெய்வமானது, கண்ணகியானது ராஜராஜேஸ்வரி, ஞானேஸ்வரி, பரமேஸ்வரி, ஈஸ்வரியாக சிவபெருமானுடைய மனைவி என்ற அந்தஸ்து கொடுத்து கும்பிடுங்க அப்படின்ட்டு பேரெல்லாம் மாத்தினாங்க. இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல பல கண்ணகி அம்மன் கோயில் இருக்கு. ஆனா மட்டக்களப்புல இன்றைக்கும் 75 கோயில்கள் உயிர்ப்புடன், அந்த கோயிலுக்கு இன்னைக்கும் வருஷத்துல ஒரு வாரம் கதவை திறந்து வைப்பாங்க, சடங்கு சம்பிரதாயம் நடக்கும், திருவிழா நடக்கும், பிறகு கதவை மூட்டிடுவாங்க. அதோட அடுத்த ஆண்டு அந்த உயிர்ப்பான கண்ணகி அம்மனை மட்டக்களப்பு கிழக்கிழங்கையில நம்ம பார்க்க முடியும். இதை விட இந்த யாழ்ப்பாணம் வடக்கிழங்கை கிழக்கு இலங்கை தவிர மேற்கு தெற்குல வாழக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கையில வாழக்கூடிய அந்த சிங்கள மக்களும் கண்ணகியை வழிபடுறாங்க. இதுதான் சிறப்பு. அப்போ அவங்க பத்தினி செய்யோ அப்படின்னு அந்த பேரு, ஆனா கண்ணகி தான். இதே சிலம்பு கையில வச்சிருப்பாங்க, அத்தியாசலா கண்ணகி தான் இருக்கும். அப்போ தமிழ் மக்களை தாண்டி இந்த சிங்கள மக்கள் அனைவரும் பத்தினி செய்யவே வழிபட காரணம் என்ன? அப்ப கண்ணகியினுடைய பூர்வ தேசம், இப்ப நம்ம இந்தியா இலங்கைன்றதெல்லாம் ஒரு இறையாண்மை மிக்க புவியியல் பரப்ப நாடுன்ற வகையில பிரிக்கிறோம். ஆனா பண்பாட்டு ஆய்வுகள் அப்படி பார்க்க கூடாது. இப்ப எல்ஐசி எடுத்தீங்கன்னா இது என்ன ஒரு டெல்லி, டெல்லின்னு நார்த் டெல்லி இப்படி பிரிச்சுப்பாங்க. இப்போ டெலிஃபோன்காரங்க வந்தீங்கன்னா இந்த டெல்லி வேற வேற விதமா பிரிச்சுப்பாங்க. அவன் ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுப்பான். அதே போல பண்பாட்டு ஆய்வுகளில் இந்த தாய் தெய்வ பிரதேசம் என்பதை நம்ம வரையறை செய்யும் போது கண்ணகி பிரதேசம் என்ற பூர்வ தேசத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் துளுநாடு தொடங்கி கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு, வடகிழங்கை, கிழக்கிழங்கை, மற்ற இலங்கை, அப்போ ஒட்டுமொத்த இலங்கையும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் அடக்கிய ஒரு பிரதேசம் ஆதி தாய் தெய்வ பிரதேசம். அதுல தென்னாசிய பரப்பிலேயே மிகச்சிறந்த பெருமளவில் பல மதத்தாரும் பல மொழியாரும், அது ஏன் இப்படி சொல்றேன்னா சிங்கள மக்களை பாருங்க, அவங்க சிங்கள மக்கள் இனத்தால அந்த இந்து வாரியர் ஆயிட்டாங்க, மதத்தால் பௌத்தர்கள், பண்பாட்டால் திராவிடர்கள், அவங்களுடைய கல்ச்சர் முழுக்க டிராவிடியன் கல்ச்சர் தான்.
நம்முடைய பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் ரொம்ப அற்புதமான கம்பேரிட்டிவ் ஸ்டடி சிங்கள இலக்கணமும் இங்க இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்திருக்காரு. இதுதான் தேவை. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் பல நூற்றாண்டுகளா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த கல்ச்சர்ஸையும் சமூகத்தையும் மொழியும் படிக்கிறாங்க. எங்க நிறுவனத்துக்கு இதெல்லாம் ஒரு 400 அயல்நாட்டு மாணவர்கள் வருவாங்க தமிழ் படிக்கிறது. அவங்க இடத்துல நாங்க உட்காந்து பேசும்போது சொல்லுவோம், என்ன இந்த வயசுல எப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை அனுப்பிட்டு அவங்க நிம்மதியா பத்திரமா இருக்காங்க, நீங்க இங்க பத்திரமா இருக்கீங்களா எப்படி தெரியும்னா அவங்க சொல்ற பதில் ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்ப காலனிய மனப்பான்மை என்பதே ஒரு தனி மனப்பான்மை. அவங்க குழந்தைங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி நிம்மதியா தான் இருக்காங்க. நீ உலகம் பற்றிய செய்தியை கொண்டு வா, அதுதான். இப்ப நம்ம யாரும் யாதும் முறை யாவரும் கேளீர்னு சொல்றது போல அவங்க உலகத்துல கூட எந்த நாட்டுக்கும் நீ போ, ஒருத்தவங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஒருத்தவங்க இந்தியாவுக்கு போங்க, ஒருத்தவங்க வேற வேற நாட்டுக்கு போங்க, அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கோம்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கேளிர் தேச நாடுகள் பற்றிய அறிவை அவர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால அவங்க பயப்படுறதில்லை, ஐயோ பொண்ணாச்சே பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஏராளமான பெண்கள் உலகம் முழுக்க போறாங்க. இங்க இருக்க நம்ம விஷயத்த அவங்கதான் படிச்சு நமக்கு சொல்றாங்க. ஆனா நமக்கு பக்கத்திலேயே இருந்து இருக்கக்கூடிய நமக்கு தொந்தரவு செய்யக்கூடிய இந்த சிங்கள மக்கள் யார், அவர்கள் எப்படியானவர்கள் என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு நானும் கூட முயன்று இலங்கையில் சிங்களவர் என்ற ஒரு ஆய்வு செய்து ஒரு நூலாக வெளியிட்டிருக்கேன். அது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சமூகவியல் பேராசிரியர் உட்பட சிங்களம் அறிந்த பேராசிரியர் உட்பட அதை உள்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல நூல். நம்ம தம்மிகே என்று சொல்லக்கூடிய ருகுணு யூனிவர்சிட்டியில் இருக்கார். அவர் கூட அதை படிச்சிருக்காரு. அவர் இங்க திருவனந்தபுரம் மலையாள மொழியும் அந்த சிங்கள மொழியும் பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி கொண்டார். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரி, நல்லது செய்தாலும் சரி, அவர்களையும் நாம் அறிய வேண்டும், நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய பேராசிரியர் அரவிந்தன் அவர்கள் தமிழ் இலக்கணம், தெலுங்கு இலக்கணம், சிங்கள இலக்கணம், இங்க இருக்கக்கூடிய இலக்கணத்தெல்லாம் ஒப்பாய் இப்படிப்பட்டவர்கள் தான் தலைமை தாங்கி இந்த ஒப்பியல் நாச்சிமுத்து தொடங்கின இந்த ஒப்பியல் ஆய்வை கொண்டு செலுத்துவது என்பது ஒரு நல்ல அருமையான பார்வை, நல்ல தடத்திலே, நல்ல சிந்தனை முறையிலே உங்களை எல்லாம் வழி நடத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில இந்த ஒப்பியல் ஆய்வு என்பது இன்னும் நிறைய பேசிட்டே இருக்கலாம், இருந்தாலும் இதோட நான் முடிக்க விரும்புகிறேன், சாரு பேசணும். ஒப்பியல் ஆய்வு என்பது இந்திய துணைக்கண்டம் போல ஒரு தேசம் இங்கே மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாம் இருக்கக்கூடிய நிலைமை தெரியும். அந்த பகத்த அம்சமொழி மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மெசபடோமிய நாகரிகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாலகிருஷ்ணன் சார் என்ன பண்ணாரு, இடப்பெயர் ஆய்வு முதல்ல கையில் எடுக்கணும், இது வழியா ஏராளமான உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும்னு எப்படி ஒரு பிளாஷ் அவருக்கு தோணி அதுல ஆராய்ச்சி பண்ணி 30 ஆண்டுகளாக நிறைய கண்டுபிடிச்சார். சிந்துவெளிக்கு போனா சங்க இலக்கிய பெயர்களா இருக்கு, தமிழ்நாட்டு பெயர்களா இருக்கு. பிறகு அவர் சொல்றாரு, ஜான் மார்ஷல் இது புதைந்து விட்ட நாகரிகம் சொல்றாரு, பாலகிருஷ்ணன் தான் இதை வாழும் நாகரிகம் சொல்றாரு. ஏன்னா சங்க இலக்கியம் என்பது இன்னைக்கு வாழும் மரபு. தமிழர்களை பொறுத்தவரை அந்த தொன்மையான மரபு இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மரபு. சிலது மாற்றம் இருக்கும், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடியது சங்க இலக்கியம். அது சிந்துவெளி நாகரிகம் என்பது இன்றைக்கு வாழும் நாகரிகம் என்பது சொன்னவரும் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள். அதே போல இந்த பகத்தா அன்சுமொழி முகபத் என்ன சொல்கிறாரு, மெசபடோமிய நாகரிகம், மெசபடோமியா எங்கேயோ இருக்கு நினைக்காது, ஈரான் ஈராக், இன்றைய ஈரான் ஈராக் பிரதேசம் தான் ஆதியில மெசபடோமியா. அதை ஆராய்ச்சி பண்ண பிறகு அவங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த யானையினுடைய பல் இருக்கு இல்லைங்களா, டூத், அந்த அவங்க பேரை கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும். இந்த ஆர்டிகல் தான் முதல்ல வரும். இந்த சொல் மெசபடோமிய நாகரிகத்தில் இன்னைக்கும் பத்திரமா இருக்கு. எப்படி சங்க இலக்கிய பெயர்கள்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தானத்திலையும் பத்திரமா இருக்கோ, அது போல இந்த பல் என்ற சொல் மெசபடோமிய நாகரிகத்தில் இருந்து கிடைக்கிறது. பிறகு பிள்ளையார், விநாயகர் கும்பிட்றதுல பிள்ளையார்னு சொல்லுவோம், கிராமங்கள்ல அப்படிதான் சொல்லுவோம், அந்த பெயரும் அங்கு பத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார்னா நமக்கு தோப்பா சொல்லியிருக்காரு, இந்த வாதாபியிலிருந்து வந்த சமண வணிகர்களால தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு கருத்து இருந்தது. ஆனால் இந்த ஆய்வுக்கு பிறகு அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பிள்ளையார் என்ற சொல்லும் அங்கு போயிருக்கு. பிள்ளையார் என்பது ஒரு தமிழ் தெய்வம் தான். இந்த சிந்துவெளி வணிகர்கள் யானைகளையும் யானை தந்தைகளையும் மற்ற பொருட்களையும் கடல் வழியாக பெரிய கடன்கள் கொண்டு மெசபடோமிய நாகரிகத்தோடு வணிகம் செய்த வணிகர்கள். வணிகம் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தேவ்தத் பட்நாயக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், மருத்துவர் தான் அவரு பாப்புலரா எழுதுவார். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய 100 சிறப்பான அம்சங்களை எழுதியிருக்காரு. அதுலயும் அவர் அழகா சொல்றாரு,
அங்கு இருந்தது திராவிட நாகரிகம் தான் அப்படின்றார். அப்ப பகத் அம்சமொழி என்ன சொல்றாங்கன்னா, திராவிட சிந்துவெளி பகுதியில் பேசப்பட்டது திராவிட மொழி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அஸ்கபர்பாலாவும் ஐராவதமும் என்ன சொல்கிறார்கள், இது சிந்துவெளிக்கு நெருக்கமாக இருந்த ஒரு மொழியாக இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு யூகமாக தான் அவர்கள் சொன்னார்கள். இந்த சிந்துவெளி ஆய்விலேயே முதன்முறையாக அங்கு பேசப்பட்டது திராவிட மொழிதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் இந்த பகத் அம்சமொழி முக்கோபாத்தே என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அறிஞர் தான். அவங்க கணினி தான். நம்ம இவரு ஐராவதம் போட்டிருக்க கன்கார்டன்ஸ்ல இருந்து இவங்க கம்ப்யூட்டர் அனாலிசிஸ்ல வேற மாதிரி கன்கார்டன்ஸை டெவலப் பண்றாங்க. அதுல இன்னும் பல முடிவுகள். அவங்க லிவிங் ஹரப்பன்ஸ்லயே ஒரு கட்டுரை வந்து மதுரையில படிச்சாங்க. அந்த கட்டுரையோட நெட்ல கிடைக்குது. இன்னைக்கு வாழக்கூடிய ஹரப்பா மக்கள் யார், கோண்டுகள்லாம் அதுல மிக முக்கியமானவங்க, அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்படி ஒப்பியல் ஆய்வு வழி நாம் ஏராளமான புது முடிவுகளை கண்டுபிடிக்க முடியும். சங்க இலக்கியம் என்பது ஏதோ படித்து முடித்து விட்ட ஆய்வே கிடையாது. எங்க இடத்துல கூட சில பேர் சொல்லுவாங்க, இனி சங்க இலக்கியத்துல என்ன சார் ஆய்வு இருக்கு, பண்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் தான் படிச்சு முடிச்சிட்டாங்க. அது கிடையாது. அது இப்பதான் நம்ம தொடங்குறோம். நம்ம தலைமுறையில தொடங்கக்கூடிய இந்த டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் என்பது இதுவரை செய்யப்படாத ஒரு ஆய்வு. இந்த ஆய்வு களத்தில் ஒப்பியல் நிலையில் நாம் சங்க இலக்கியத்தை கொண்டு பல்வேறு வகைப்பட்ட இலக்கியம் சார்ந்த, இலக்கணம் சார்ந்த, மற்ற யாப்பு இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா வகையிலும் பண்பாட்டு ரீதியாகவும் ஒப்பியலுக்கு ஒரு மிகப்பெரிய களம் சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும். நீங்கள் இன்றைக்கு வெவ்வேறு தலைப்புகள் அந்த ஒப்பியல் ஆய்வு செய்கிறீர்கள். இந்த ஒரு பின்னணியோடு நீங்கள் எதிர்காலத்தில் பாலகிருஷ்ணன் போன்ற அவரளவுக்கு பெரிய விஷயம் எடுக்காட்டியும் வேற சில சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து இதுவரை யாரும் பேசாத, கண்டுபிடிக்காத முடிவுகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு ஆய்விலேயே இதுக்கு ஒரு சிறப்பிடம் இருக்கு. ஒப்பியல் ஆய்வு என்பது, கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. அதிலே ஒரு சிறப்பு பயிற்சி கிடைப்பதற்கு JNU சிறப்பு தமிழ் பிரிவுத்துறை வந்து ஒரு நல்ல தளமாக அமைகிறது. இந்த தளத்தில் ஆய்வு செய்யக்கூடிய உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நான் ஆமாமா, நீங்க அது படிச்சேன். ஆமா, நான் படிச்சேன். ஆனா சில இடங்கள்ல அவங்களே கொஞ்சம் வேகா தான் எழுதியிருப்பாங்க. இன்னும் கூட அதுல கொஞ்சம் ஒரு பகுதி தான் கிளாரிட்டி கொஞ்சம் சாதாரணமாக படிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது எனக்கு. நீங்க அதை இன்னும் கூட படிச்சு லகுவாக்குங்க.